2017ஆம் ஆண்டு மட்டக்களப்பு கல்முனை பகுதியில் இருக்கக்கூடிய அலியார் சந்தியில வைத்து 2 குழுக்களுக்கு இடையில ஆயுத மோதல் இடம்பெற்றிருக்குது. இதன்படி இதனுடைய பிரதான குற்றவாளியாக இந்த ஜஹ்ரான் ஹாசிமினுடைய சகோதரர் ஜைனி மௌலவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்த பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலையில் தான் விளக்க மறியலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இங்க இருந்துதான் இந்த பிள்ளையான் கும்பலுக்கும் அதே போல ஜஹ்ரான் ஹாசிமுக்கும் இடையிலான முதற்கட்ட தொடர்புகள் ஏற்பாடாயிருக்கு. இப்படி நான் ஜைனி மௌலவி என்று ஒருவரை சந்திச்சான். அவருடைய அண்ணன் தான் சஹ்ரான் ஹாசிம். இவர்களை வைத்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சகல விடயங்களையுமே அப்ப இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய இந்த சுரேஷ் ஆலவுக்கு பிள்ளையான் சொல்லி இருக்கிறார். இதால் அவர்களை பிணையில் எடுக்கிற வேலைப்பாட்டில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சுரேஷ் ஆல அவருடைய ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய கணக்குல இருந்து 2,50,000 ரூபாய் பணத்தையும் பிள்ளையானுடைய தரப்புல இருந்து 50,000 ரூபாய் பணத்தையும் ஏற்பாடு செய்து இந்த ஜைனி மௌலவியை பிணையில வெளியில் எடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு தாக்குதல் நடைபெறும் மட்டும் இந்த ஜைனி மௌலவி அதே போல அவரை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் கும்பல்கள் எல்லாமே இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பாதுகாப்புல தான் இருந்திருக்கிறார்கள். இதன்படி இவர்களை வைத்துக்கொண்டு இந்த சுரேஷால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்தை போட்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னா முதற்கட்டமாக இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ முகாமை தாக்குறது தான் இந்த கும்பலினுடைய திட்டமாக இருந்திருக்குது. இருந்தாலும் இது அதிக அளவுக்கு தெற்குல பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லி போட்டு தெற்குல இருக்கிற ஒரு ராணுவ முகாமை தாக்குவோம் என்று சொல்லி இந்த சுரேஷ் ஆலவனுடைய தரப்பால சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது மக்கள் மத்தியில அதிக தாக்கத்தை ஏற்படுத்தணும், முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியில கணக்க குழப்பங்களை ஏற்படுத்தணும் என்று சொல்லி போட்டு இதை ஒரு மத தாக்குதலாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த சுரேஷ் ஆலவும் பிள்ளையானும் இணைந்து தெரிவு செய்ததுதான் இந்த தேவாலய தாக்குதல். இதன்படி முதற்கட்டமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தெரிவு செய்யப்பட்டு அதற்காக அந்த தாக்குதல் நடைபெறதுக்காக தேவாலயங்களும் இவர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படி இந்த சகல விடயங்களையும் இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானா தான் வெளியிட்டிருக்கிறார். இதன்படி இவர்கள் திட்டமிட்டது போலவே ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் நடைபெற்ற பிறகு அடுத்த ஒரு சில மணித்தியாலங்களிலேயே இந்த பிள்ளையானிட்ட இருந்து அவருடைய பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானாவுக்கு அழைப்படுக்கப்பட்டிருக்கிறது. இதுல அவர் சிறைச்சாலைக்கு வந்து சந்திக்குமாறு சொல்லி இருக்கிறார். அங்க போய் இந்த அசாத் மௌலானா சந்திக்கும் போது இந்த தாக்குதல் நடைபெற போகுது என்று சொல்லி எனக்கு முதலே தெரியும், நான் வெளியில வர்றது மிக கூடிய விரைவில் நடைபெற போகுது என்று சொல்லி இந்த பிள்ளையான் அசாத் மௌலானாவிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது போலவே இந்த தாக்குதல் நடைபெற்று சரியா ஒரு கிழமைகளுக்குள்ள, அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு கிழமைகளுக்குள்ள இந்த மஹிந்த ராஜபக்சவும் பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இந்த பிள்ளையான மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு போய் சந்திச்சிருக்கிறார்கள். மிக ரகசியமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் இருந்தாலும் பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் என்ற அடிப்படையில் எனக்கு, அதாவது அசாத் மௌலானாவுக்கு இந்த சகல விடயங்களுமே சொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய தரப்பால 3 கட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது, இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு உடனடியாக இந்த பிள்ளையான சகல வழக்குகளில் இருந்து விடுவிச்சு சிறைச்சாலையில் இருந்து வெளியில் எடுக்கிறோம் என்று சொல்லியும், அதே போல இதற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானாவுக்கு நாங்கள் ஒரு வெளிநாட்டு தூதரக வேலை வாய்ப்பை பெற்றுத்தாரோம் என்று சொல்லியும், அதே போல இந்த தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்ட், அதாவது 2017ஆம் ஆண்டில் இருந்து இந்த தாக்குதலுக்கான சகல திட்டங்களையும் போட்டிருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் சுரேஷ் ஆலவ அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக, அதாவது உயர்மட்ட அதிகாரியாக நியமிக்கிறோம் என்று சொல்லி இந்த ராஜபக்ச தரப்பால 3 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதாக இந்த அசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார். இவர்கள் சொன்னது போலவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக மிக அவசரமாகவே இந்த சுரேஷ் ஆல அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த அவசர நியமனம் இடம்பெற்றிருக்குது என்று சொன்னா, இலங்கையில ஏதாவது புலனாய்வு தகவல்கள் வருது, அதே போல ரகசியங்கள் அம்பலமாக போகுது என்று சொன்னா அது முதற்கட்டமாக அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவருக்கு தான் வழங்கப்படும். அவர் அதற்கு அனுமதி அளித்தாலோ இல்லது அவர் மூலமாகத்தான் இந்த சகல தகவல்களுமே அடுத்த கட்ட தரப்புகளுக்கு தெரிவிக்கப்படும். இதால அப்படிப்பட்ட உயர்மட்ட பதவியில எங்களுக்கு மிக நெருக்கமானவர் இருக்கணும் என்று சொல்லி போட்டுதான் இந்த சுரேஷ் ஆலவுக்கு உயர்மட்ட பதவி வழங்கப்பட்டிருக்குது. இதால அதை கொண்டாடுற விதமா இதற்கு பிரதான காரணமாக இருந்திருக்கக்கூடிய பிள்ளையானுக்கும் இந்த அசாத் மௌலானாவுடைய குடும்பத்துக்கும் இந்த சுரேஷ் ஆலவால ஒரு இரவு விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. பிள்ளையான் அந்த தரப்புல சிறைச்சாலைகள் இருந்த காரணத்தால பிள்ளையானுடைய குடும்பம் வரவழைக்கப்பட்டு அகங்கல்ல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில வைத்து இந்த சுரேஷ் ஆலவனுடைய பங்கேற்புல இந்த இரவு விருந்து பிரசாரம் இடம்பெற்றிருக்குது. இந்த விடயத்தை நீங்கள் அந்த விடுதியினுடைய பதிவீடு, அதாவது ரெஜிஸ்டர்ல சரிபார்த்து கொள்ள முடியும். அன்றைக்கு எங்களுடைய சகல தகவல்களும்
அடையாளம் அதுல பதியப்பட்டது என்று சொல்லி இந்த சுரேசால இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி சகல விடயங்களும் ஒழுங்காக இடம்பெற்றாலும் இந்த ராஜபக்ச தரப்பு சொல்லி இருக்கிறது போல பிள்ளையான சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை செய்யலையா. இந்த கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்று உடனடியாகவே நாங்கள் உங்களை விடுதலை செய்வோம் என்று சொல்லியிருந்தவர்கள் ஆனால் 4 மாதம் 5 மாதம் 6 மாத காலம் ஆகியும் இந்த பிள்ளையானுடைய வழக்கு விசாரணைகள் நிறுத்தப்படவும் இல்லை, இந்த பிள்ளையான் சிறைச்சாலைகளில் இருந்து வெளியேறவும் இல்லை. இதால இந்த பிள்ளையான் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா அவருடைய செயலாளர் இந்த அசாத் மௌலானா மூலமாக அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஒரு எச்சரிக்கை கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது என்று சொன்னா, நீங்கள் என்னை இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவித்து சிறைச்சாலையில் இருந்து வெளியில அனுப்பாட்டிக்கு நீங்கள் எப்படி ஜனாதிபதி ஆனீங்கள், அதற்காக என்ன சம்பவம் அரங்கேறினது என்று சொல்லி இந்த சகல தகவல்களையும் நான் மக்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பிள்ளையான் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஒரு எச்சரிக்கையை பிறப்பிச்சிருக்கிறார். இதால அடுத்த கொஞ்ச கால பகுதியிலேயே இந்த பிள்ளையான் சகல வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு மிக சுதந்திரமாக சிறைச்சாலையில் இருந்து வெளியேறி இருக்கிறார் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இந்த தாக்குதல் திட்டம் மிக பெரிது. அதால நீங்கள் ஏன் இந்த தாக்குதலுக்கு பிள்ளையான தெரிவு செய்தீர்கள், அதாவது ராஜபக்ச தரப்பு பிள்ளையானிட்ட வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த அசாத் மௌலானாட்ட கேட்க அதற்கு அவர் எப்படியான பதில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இது இப்ப மட்டும் இல்லை, அதாவது நான் இந்த பிள்ளையானோட கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேல பணியாற்றி கொண்டு வரேன். ஆரம்பத்தில் அவருடைய சாரதியாக இருந்து அதற்கு பிறகு அவருடைய பிரத்யேக செயலாளராக உருமாறி இருந்தார். இதால் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் எனக்கு தெரியும். இப்ப இந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் மட்டுமில்ல, அதற்கு முன்னரும் இந்த ராஜபக்சர்களுக்காக இந்த பிள்ளையான் பல விடயங்களை அரங்கேற்றிருக்கிறார், அதாவது பல படுகொலை சம்பவங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் போட்டெடுத்திருக்கிறார். இதற்காக இந்த ராஜபக்ச தரப்புல இருந்து பிள்ளையான் குழுமத்தில் இருக்கக்கூடிய 2000 உறுப்பினர்களுக்கு மாதம் மாதம் சம்பளங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாம். இது எல்லாமே இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய கணக்கில் இருந்துதான் வழங்கி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த சம்பளங்களை பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த அசாத் மௌலானா இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்றார். இதால இந்த ராஜபக்சர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ, இல்ல யாரை கொலை செய்ய வேணும் என்று சொல்லி இந்த ராஜபக்சர்கள் சொல்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே இந்த பிள்ளையான் தரப்பால கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி மிக முக்கியமாக 4-5 பேருடைய பேர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். யார் யாருன்னு சொன்னா, முதலாவது ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகோட கீத் நொயர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டது, உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் என்று சொல்லி இந்த சகல விடயங்களையும் செய்தது இந்த பிள்ளையான் தரப்பு தான் என்று சொல்லியும், இதற்காக மாதம் மாதம் இந்த பிள்ளையான் தரப்புக்கு சம்பளம் வழங்கப்பட்டது, அதாவது ராஜபக்ச தரப்பால சம்பளங்கள் வழங்கப்பட்டது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விடயத்தை இந்த அசாத் மௌலானா போட்டிருக்கிறார். இந்த சகல விடயங்களுமே இப்ப பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தில் வைத்து இந்த அசாத் மௌலானாவட்டை வச்சு நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நேற்றைய தினம் இலங்கையினுடைய நீதிமன்றத்தில் வைத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதற்கு உடனடியாகவே நாமல் ராஜபக்ச தரப்பில் இருந்து ஒரு பதிலும் வெளியாகி இருந்தது. அதாவது நீதிமன்ற அறிக்கைகள் வெளியாகி அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்ல நாமல் ராஜபக்ச இதற்கு ஒரு பதிலான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, நான் பிள்ளையான சந்திச்சது உண்மைதான். 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அவர் எங்களுடைய தேர்தல் கட்சிகள் எங்களுடைய கூட்டணியாக இருந்தவர். இதன் காரணமாக நான் சிறைச்சாலைக்கு போய் சந்திச்சேன். நான் இதை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லி இந்த நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, அரசாங்கம் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக அதிக பணங்கள் செலவிடுதாம். இதை விட்டுட்டு வேற பிரயோசனமான வேலைகளில் இவர்கள் கவனம் செலுத்தலாம் என்று சொல்லி இந்த நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். ஒரு இலங்கையில மிகப்பெரிய குண்டு தாக்குதல், கிட்டத்தட்ட 278 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில ஒரு தரப்பு ஆட்சிக்கு வர்றதுக்காக செய்த ஒரு மிகப்பெரிய சதி என்று தெரியும். அது தொடர்பில் இப்ப பல ஆதாரங்கள் அம்பலமாக இருக்குது. அது சார்ந்து செய்யப்படுற விசாரணைய ஒரு தேவையில்லாத பணச்செலவு செய்கிற விசாரணை என்று சொல்லி இந்த நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக இப்ப பல ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. சொல்ல போனா இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஏன் நடந்தது, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இங்க சகலருக்குமே தெரியும். இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தேவை இந்த ஆதாரங்கள் என்ற அடிப்படையில இப்ப பல ஆதாரங்கள் இந்த கோட்டாபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி இவர்கள் சகலருக்கும் எதிராக திரட்டப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இனி நேரடியாக அசாத் மௌலானா பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்கு வந்து ஒரு சாட்சியம் அளிக்க போறார். இதற்கான முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்படுறதாக சொல்லப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இனி ராஜபக்ச தரப்புகளுக்கு பல வகையான சவால்கள் ஏற்பட போகுது. அதை சமாளிக்கிறதுக்காக அவர்கள் வேறு எப்படியான சூழ்ச்சிகள் எல்லாம் கையாள போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஆக இந்த சம்பவம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.